வாரம் முழுக்க பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்தாலும் வார கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியின் மீதான ஆர்வம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் சரியா விளையாடாத ஒஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் பிக் பாஸை விட்டு வெளியேறுவாங்க. ஸோ அந்த நாள் எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பாங்க பிக் பாஸ் பார்க்கக்கூடிய சிலர். அதிலும் குறிப்பா இந்த பார்வதியும் கமருதீனும் பிக் பாஸை விட்டு போனா இந்த நிகழ்ச்சி இன்னும் சூடு பிடிக்கும்னு சிலர் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பார்வதி கமருதீன் மேல அதிர்ஷ்ட காத்து வீசுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு எல்லை மீறக்கூடிய செயல்களை இவங்க ரெண்டு பேரும் செஞ்சாலும் இன்னமும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறாம உள்ளே இருந்து விளையாடிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த எபிசோட்ல கூட விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரையும் வான் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் தங்களோட முழு கவனத்தையும் கொடுக்கக்கூடிய டாஸ்க் மேல தான் இருக்கும். இனி பிக் பாஸோட ரூல்ஸை மதிச்சு இருப்போம்னு விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ்ல நேற்று வீட்டு தலைக்கான டாஸ்கை கொடுத்திருக்காங்க. இந்த டாஸ்க்ல கலந்துகிட்டவங்களோட காலில் பலூனை கட்டி விட்டு அதை ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க காலால மிதிச்சு உடைக்கணும் அப்படிங்கறதா இந்த டாஸ்க். இறுதியாக யார் காலில் இருக்கிற பலூன் உடையாம இருக்கோ அவங்க தான் அடுத்த வாரத்துக்கான வீட்டு தலை. இந்த டாஸ்க்ல ஆதிரை, கனி, பார்வதி, கமருதீனும் கலந்துக்கிட்டாங்க. இறுதியா இந்த விளையாட்டுல காலில் பலூனோட நம்ம கமருதீன் தான் இருந்தாரு. ஸோ அவரே அடுத்த வாரத்துக்கான வீட்டு தலையா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த டாஸ்க்ல கலந்துகிட்ட ஆதிரைக்கு சப்போர்ட்டா எஃப்ஜேயும், கனிக்கு சப்போர்ட்டா விக்ரமும் உதவி செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆதிரையை எஃப்ஜே தன்னோட தலைக்கு மேல தூக்கி உட்கார வச்சிருந்தாரு. பிக் பாஸோட ஆரம்பத்துல ஆதிரையும் எஃப்ஜேயும் தான் காதல் பறவைகளா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆதிரை பிக் பாஸ் விட்டு போனதுக்கு அப்புறம் எஃப்ஜே வியானா கூட சுத்த ஆரம்பிச்சாரு. ஸோ இதனால ரொம்பவே கடுப்பான ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் முதல்ல எஃப்ஜே தான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய செயல்களை பார்த்தா ஒருவேளை மறுபடியும் இவங்க காதலர்களா மாறிட்டாங்களோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது.